நம்மளுடைய முன்னோர்கள் நிறைய கட்டமைப்பு போட்டிருக்கிறாங்க. அதாவது திருமணம், தொழில், இப்படி தான் இந்த பூமியில் வாழணும், இப்படி இந்த ஒரு கட்டமைப்பில் தான் வாழணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு கட்டமைப்பு. ஏன்னா பஞ்சபூதங்களே ஒன்னொன்று சார்ந்து தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. காற்று இல்லைன்னா நீர் இல்லை, நீர் இல்லைன்னா நெருப்பு இல்லை. அப்போ பஞ்சபூதங்களும் ஒவ்வொன்று கனெக்ஷனில் இருக்குது. அதே மாதிரி சமுதாயன்றது அதே மாதிரி தான், உறவு முறை தான். அப்போ சமுதாயன்ற உறவு முறை செயினை எப்படி நம்ம பாதுகாத்து எப்படி பயணிக்கணும், இந்த சமுதாயன்றது உண்மையா பொய்யா அப்படின்றத நீங்கள் எப்படி உணர்வீங்க அப்படின்னா, இந்த பஞ்சபூதங்களை உணரணும். இந்த நிலம், நீர், காற்று ஏதாவது தொடர்பு இருக்குது. அப்போ இந்த சமுதாயத்துக்குள்ளே நம்ம வாழும்போது மனிதனுக்குள்ளே நம்ம எப்படி பழகிறது, மனிதன்றது யார் அப்படின்றத நம்ம உணரும்போது இந்த சமுதாயத்தில் எந்த விஷயத்தை நம்ம எடுத்துக்கிறது, எந்த விஷயத்தை எடுத்துக்கக்கூடாது. அப்போ சமுதாயன்றது ஒரு மனிதன் தன்னுடைய பாதுகாப்புக்காண்டி ஏற்படுத்திக்கிட்டதே தவிர உண்மையாக திருமணமோ, குழந்தை ஸ்தானமோ, தொழிலோ அப்படி ஒரு தத்துவமே இயற்கையில் கிடையாது. இயற்கைன்றது நிரந்தரமில்லாத ஒன்று, ஒன்றும் இல்லாதவன் இயற்கை. அதே போல தான் மனிதனும். இன்றைக்கு உடல் இருக்குது, இன்னைக்கு உயிரோடு இருக்கா, நாளைக்கு செத்து போயிடறான். மனிதனே ஒன்றும் இல்லாதவன் தான். அப்போ சமுதாயன்றது ஒரு கட்டமைப்பு மனிதனுக்கு மனிதன் சுயநலத்துக்காண்டி ஏற்படுத்திக்கிட்டதே தவிர உண்மையில் இயற்கையில் கடவுளுக்கு இந்த தத்துவம் இருக்குதா அப்படின்னா அந்த தத்துவமும் ஒன்றும் கிடையாது. அப்போ சமுதாய கட்டமைப்புன்றது ஒரு செயற்கையாக மனிதன் தன்னுடைய பாதுகாப்புக்காண்டி ஏற்படுத்திக்கிட்டதே தவிர இயற்கைக்கு அந்த தத்துவம் கிடையாது.